ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 6 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தொடாத. இப்போ நம்ம சின்ன பசங்கிட்டலாம் சொல்லுவோம், ஏதாவது ஹீட்டான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடாத, இல்லை ரொம்ப வெயிட்டான பொருள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் டச். தொடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? டச். அதை அப்படின்றதுக்கு இட். டோன்ட் டச் இட். அதை தொடாதே. இந்த டோன்ட்ட எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, டு நாட் அப்படின்னும் எழுதலாம். இந்த டு நாட்டை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மா டோன்ட்னு ரைட் பண்றோம். டிஓ போட்டு என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு, அதாவது கமா மாதிரி போட்டு டி போடுறோம். இதை வந்து அப்பாஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டோன்ட், டு நாட்னாலும் டோன்ட்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா? டோன்ட் டச் இட். ஓகேங்களா? அதை தொடாதே. அவசரப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் பி ஹாஸ்டி. டோன்ட் பி ஹாஸ்டி. அவசரப்பட வேண்டாம். டோன்ட் பி ஹாஸ்டி. நெக்ஸ்ட் ஒன், தயங்க வேண்டாம். இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் யார்கிட்ட கேட்கும்போது நம்ம தயங்கி தயங்கி கேட்போம், இதை கேட்கலாமா, அவங்க செய்வாங்களா? ஒரு உதவி கேட்குறோன்னா தயங்கி தயங்கி கேட்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட்னா தயங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். நெக்ஸ்ட் ஒன், 8 மணிக்கு எனக்கு நினைவூட்டு. இப்போ சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு டேப்லெட் போடுறதுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டருக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு 8 மணிக்கு எனக்கு நினைவூட்டு அப்படின்னு சொல்றோம். எனக்கு கொஞ்சம் 8 மணிக்கு ஞாபகப்படுத்து அப்படி சொல்வோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்ட் 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 மீ at 8 o'clock. At 8 o'clock. Remind me at 8 o'clock. 8 மணிக்கு எனக்கு நினைவூட்டு. Remind me at 8 o'clock. ஓகேங்களா? அடுத்தது, சும்மா உட்கார வேண்டாம். நம்ம எதுக்கு சும்மா உட்காந்துட்டு ஏதாவது வேலை செய்வோமே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா மற்றவங்களை பார்த்து, வேலை செய்யறவங்களை பார்த்து சும்மா உட்காராதீங்க அப்படின்னு சொல்லுவேன்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சிட். வேண்டாம்ன்றதுக்கு டோன்ட், உட்கார்றதுக்கு சிட். சும்மா அப்படின்றதுக்கு ஐடில். ஐடில். டோன்ட் சிட், ஐடில். சும்மா உட்கார வேண்டாம். டோன்ட் சிட் ஐடில். நெக்ஸ்ட் ஒன், என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, சும்மா என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட்ன்றதுக்கு வேண்டான்றதுக்கு டோன்ட், அனாய் தொந்தரவு அப்படின்றதுக்கு அனாய் மீ. டோன்ட் அனாய் மீ. என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். டோன்ட் அனாய் மீ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 6 சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு இந்த வீடியோஸ்லாம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நீங்கள் ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.